பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் நம்பர் 8.3 ஓகேங்களா. எக்ஸசைஸ் நம்பர் 8.3ல இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன் எ பாக்ஸ் தேர் ஆர் 20 நான் டிஃபெக்டிவ் அண்டு சம் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 20 நான் டிஃபெக்டிவ் இருக்குது. அது போக டிஃபெக்டிவ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தம் சொல்லியிருக்காங்க. இஃப் த ப்ராபபிலிட்டி தட் எ பல்ப் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் த பாக்ஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ் இஸ் 3/8. அதாவது ப்ராபபிலிட்டி டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்பு. ஸோ ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். 10th சம்மு அவன் என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான், நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அது எவ்வளோ கொடுத்துருக்கான், மொத்த நம்பர் 20 அப்படின்னு கொடுத்துட்டான். அது போக டிஃபெக்டிவ் பல்ப்ஸு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால் நான் அதை என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பல்ப்ஸு, அதாவது நம்பர் ஆஃப் எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 + எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ இப்போ இதில் இருந்து அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான். எதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் பல்ப்ஸுக்கான ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டினா டிஃபெக்டிவ்னு எடுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் டி அப்படின்றத அவன் என்ன கொடுத்துட்டான், 3/8 கொடுத்துட்டான் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் டி அப்படின்னா நம்பர் ஆஃப் டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் தான் நம்ம ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வந்து 3/8ன்னு கொடுத்துட்டான். ப்ராபபிலிட்டி ஆஃப் டிக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் டி பை நம்பர் ஆஃப் எஸ். பட் அவன் கண்டுபிடிக்க சொன்னது என்னது, நம்பர் ஆஃப் டி தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாலாம் நான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் டி அப்படின்றது என்னது, 3/8 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டி எனக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்றது 20 + எக்ஸ் ஓகேங்களா. ஆனால் நம்பர் ஆஃப் டியுமே நம்ம என்ன எடுத்துருக்குறோம், எக்ஸுன்னு தான் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் டி தான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிக்கு பதிலாக நான் என்ன எடுக்கலாம், எக்ஸு டிவைடட் பை 20 + எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே நான் எழுதுகிறேன் 3/8 = x/20 + எக்ஸ். இங்கே இருக்கிறத தான் நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இந்த டேர்மில் இந்த சைடு போகும்போது 3 × 20 + எக்ஸு ஈக்குவல் டு இந்த 8 இங்கிட்டு வரும்போது 8 × எக்ஸ்ன்னு வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 3 × 20 60, 3 × x 3x = 8x ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3x இந்த சைடு கொண்டு வரும்போது 8xக்கு பக்கத்தில் 3x வரும்போது -3xன்னு வந்துடும். 60 அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 8x - 3x இங்கிட்ட எழுதுகிறேன். 8x - 3x எவ்வளோ வரும், 5x = 60. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு, 60 / 5. இந்த 5 வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 12 5s are 60. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் = 12 அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதுக்கு அடுத்தது நான் இங்கே எழுதியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம், இது கூட எனக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் டி அப்படின்றது 3/8, நம்பர் ஆஃப் டி அப்படின்றது நம்ம மேலே எடுத்து எழுதியிருக்கோம் எக்ஸு ஓகேங்களா. நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்றது இங்கே கண்டுபிடிச்சி வச்சது தான் 20 + எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை நான் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு எனக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சா எனக்கு வந்து என்ன பண்ணுறது பாருங்கள், 3 × 20 60, 3 × x 3x = 8 × x 8x ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3xை நான் 8 பக்கத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்னா -3xன்னு வந்துடும். 8x - 3x = 5x. ஸோ 5x = 60. அப்போ எக்ஸ் வந்து இந்த 5 இந்த சைடு வரும்போது 60க்கு கீழே 5ன்னு வரும். கட் பண்ணிங்க அப்படின்னா 12ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ x = 12 ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த சம் ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.